அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி தமிழ் நாகரிகத்தின் அடிப்படையில் தொன்மையான விளங்குகிறது என்பதை காணலாம். தொன்மையான அதாவது பழமையான இருக்கும் மொழிகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரரசுகளும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது உலகத்தில் எடுத்தீங்கன்னாக்கா பாண்டிய கிங்டம் அதை மாதிரி பழமையாக இருந்திருக்குது. லாங்காகவும் இந்த உலகத்தில் ஆண்டு இருக்காங்க. இவர்கள் முற்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர் ரெண்டு விதமாக சொல்லலாம். அப்போ இந்த முற்கால பாண்டியர்கள் களப்பிரர் வரும் வரை தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அதாவது 3வது செஞ்சுரி வரையும் ஆண்டு இருக்கார்கள். இவர்கள் பழங்கால கிரேக்க மற்றும் ரோமானிய பேரரசுடன் வணிகம் நடித்திருக்காங்க. கடல் கலந்து சேர்ந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இவர்கள் வாணிபம் மேற்கொண்ட ரோமன் மற்றும் கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவங்களுடைய பார்க்கலாம். ரோமானியர்கள் 27 பிசி அதாவது கிமு 27 டு 1453 கிபி வரை அவங்களுடைய பேரரசு ஆட்சி புரிந்திருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜோகோ டைனஸ்டின்னு இருக்கு. இவர்கள் சைனாவில் 256 பிசி டு 1046 ஏடி வரை 800 வருடங்கள் ஆண்டிருக்காங்க. இதே மாதிரி பல முன்னொரு பேரரசு எத்தோப்பியன் இருக்குது. இவர்கள் 1270 டு 1974 வரை ஆண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட இவ்வளோ வருடங்கள் எத்தோப்பியில் ஆண்டிருக்காங்க. இவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரம் வருது, எகிப்து வருது. எகிப்து கொஞ்சம் பழமையான தொன்மையான நாகரிகம். இவர்கள் கிரேக்கில் வரும் வரை எகிப்தில் ஆண்டிருக்காங்க. அதற்கண்டு அந்த கிரேக்க அரசர் நீண்ட நாள் ஆட்சி புரிந்துள்ளார்கள். அவர்கள் இந்தியா வரை அதாவது பஞ்சாப் பகுதி வரை ஆட்சி செய்திருக்கார்கள். இதற்கு முத்தாய்ப்பாக வந்தவர் அலெக்சாண்டர் கிரேட் தான் இந்தியா வரை அவர் தாயகம் திரும்பி போகும்போது கிமு 323 இறக்கிறார். அதைத் தொடர்ந்து வந்த மன்னர்கள் பார்த்தா பஞ்சாபில் மெனேந்தர் என்பவர் கிரேக்கர்கள் ஆண்டிருக்காங்க. இந்த கிரேக்கர்கள் கிரீக்கிலேருந்து எடுத்து அப்படியே நம்முடைய ஈராக்கு, ஈரானு, ஆப்கானிஸ்தான் அப்படியே அந்த பெல்ட்டை எடுத்து மேற்கு இந்தியா வரை, நார்த் வெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த இந்தியா வரை ஆண்டிருக்கார்கள். இவர்கள் 1800 வருடங்கள் இந்த ஏரியாவில் ஆட்சி புரிந்திருக்கார்கள். அதாவது 1800 பிசி டு 5 சிஇ வரை இவர்கள் ஆண்டிருக்கார்கள். அதன் பிறகு ரோமானியர்கள் கிரேக்கர்களை வீழ்த்தி அவர்கள் ஆட்சியை தொடங்கினார்கள். கிரேக்கர்கள் அப்புறம் இந்த ஆட்சியும் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா நம்முடைய கிரேக்கர்களுடைய ஆட்சி 1200 வரையும் கிமு 1200 வரையும் காமிக்குது. பட் இது 2700 பிசி வரை இருந்திருக்கலாம். அதற்கான சரியான வரலாறு இல்லை. நாம் இதுவரையில் கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் மற்றும் ஜூகோ டைனஸ்டி, ரோமன் எம்பையர் எந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் பார்த்தோம். அதே சம காலகட்டத்தில் அதற்கு முன்னாலும் இருந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்திருக்கார்கள் என்று பார்த்தோம். அப்போது அந்த பிற்கால பாண்டியர்கள் கிமு 500 கிரேக்கர்களுடனும் ரோமானியர்களுடனும் வணிக தொடர்பில் இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தோம். அதற்கான சான்றுகள் இருக்குது. இதை நம்ம ஹிஸ்ட்ரி பிரகாரம் இதுவரையும் பார்த்தோம். இனி இலக்கியங்கள் மூலம் எவ்வாறு இந்த தொன்மை இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த எல்லா பேரரசுகளும் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள், நம்முடைய பாண்டியர்கள், இவர்கள் 3 இலக்கியங்களும் இருக்கிறது. இந்த இலக்கியங்கள் வாயிலாக பார்க்கும்போது
தமிழ் மொழி மிகவும் தொன்மையாக உள்ளது. அதாவது முற்கால பாண்டியர்கள் 1200 வருடங்கள் முன்னரே இருந்துள்ளனர் என்றும் அவர்கள் முதல் சங்கம் தோற்றுவித்து தமிழை அப்படி பாதுகாத்தோன்னு பார்த்தோம். இது இலக்கிய அடிப்படையில் 1200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. புராணங்கள் மற்றும் வேதங்களின் மற்றும் குமரிக்கண்டம் இருந்ததன் அடிப்படையில் பார்த்தால் இதன் தொன்மை மிகவும் மிகவும் பழமையானதாக தெரிகிறது. தென்னிந்தியாவிலிருந்து உலக நாகரிகம் தோன்றியதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது பார்க்கலாம். இது எப்படின்னாக்கா, ஒரு நாகரிகம் வளரணுனாக்கா அதுக்குடைய கூறுகளாக 8 விஷயங்கள் உள்ளன. அப்போ தான் நாகரிகம் வளர்ந்து ஒரு உச்சத்தை அடைந்து அதிலிருந்து பல்வேறு நிலைகள் வேறுபடும். அந்த 8 கூறுகளாக என்னென்னு பார்த்தா, 1, ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்து வசிக்க வேண்டும், அவர்கள் உணவு கிடைக்க வேண்டும் அங்கே வாழும் மக்களுக்கு. 2வது அவங்க அரசாங்கம் நல்ல ஸ்டேபிளாக அதை எப்படி நடப்பதற்கான வழிமுறைகள் இருக்க வேண்டும். 3, நல்ல உயர்ந்த பண்பாடு அவர்களிடம் இருக்க வேண்டும், அவருடைய சமூக அமைப்பு, அப்புறம் எழுத்தறிவு, அதற்கு பிறகு மத வழிபாட்டு முறை, 7 அவங்களுடைய லிட்ரேச்சர் இலக்கியம், 8 தொழில்நுட்பம். இத்தகைய 8 விஷயங்களை கொண்டு தான் 8 கூறுகளை கொண்டு தான் ஒரு நாகரிகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அதன் மூலம் அதனுடைய லிங்குவிஸ்டிக் மற்றும் அது சமூக அமைப்பை கொண்டு அது எவ்வாறு எவ்வளோ காலகட்டத்தில் உயர்ந்திருக்கலாம் பரிணமித்திருக்கலாம் என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்களும் மற்றும் லிங்குவிஸ்டிக் வரைவரையாளர்களும் அதுக்கான வழிமுறைகளை வைத்துள்ளார்கள். நாம் இத்தகைய நாகரிக வளர்ச்சியை அடைய நம்முடைய ஹிஸ்ட்ரி ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தால், தற்பொழுது ஈராக்கில் மெசப்போட்டிய நாகரிகம் தான் முதன்மையாக தோன்றது ஹிஸ்ட்ரி சொல்லுது. அதுக்கு முன்பாகவும் இருக்குது, இருந்தாலும் ஹிஸ்ட்ரி சொல்கிறதே போகலாம். அது கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்தில் ஒரு 7000 to 8000 வருடத்துக்கு முன் தோன்றியது. அதாவது அவங்க தான் விவசாயம் செய்வதற்கான பயிரிடும் முறை கண்டறிந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தற்பொழுது ஆர்காலஜி எவிடன்ஸ் மூலம் பார்க்கும்போது அபோரிஜினியல், அதாவது ஆஸ்திரேலியன் பிரதானமாக வாழும் மக்கள் 65,000 to 80,000 வருடங்களுக்கு முன்பு இருந்து வாழ்ந்து வருகின்றனர் என்ற குறிப்பு நமக்கு கிடைத்திருக்குது. சிவிலைஸ்டு பீப்புள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பழமையான மக்கள் என்பதற்கு இன்றைய ஆஸ்திரேலியா இருக்க அபோரிஜினிஸ் மக்கள் தான் சான்றுகள் சொல்லிக்கிறாங்க. இவர்கள் ஆஸ்திரேலியா எல்லா இடங்களும் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இது எப்படி சாத்தியக்கூறை இவ்வளோ பழமையான மக்கள் ஆஸ்திரேலியா இருக்கிறாருனாக்கா, அதுக்கு குமரிக்கண்டம் தான். குமரிக்கண்ட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அதனுடைய வடக்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தென்னிந்தியாவின் பகுதியோட குமரிக்கண்டம் டச் ஆகிருக்குது. அவருடைய மேற்கு பார்த்தா மடகாஸ்கரோடையும், அவருடைய கிழக்கு பார்த்தா ஆஸ்திரேலியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கு. அப்போது பழங்காலத்தில் குமரிக்கண்டம் இருந்தபோது இந்த 3 இடங்களும் லேண்டால் கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் இங்கிருந்த மக்கள் எல்லாம் அவங்களுடைய மடகாஸ்கரும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, அதே கலாச்சாரம், மொழி மற்றும் சமயம் சார்ந்த மக்கள், டிஎன்ஏலாம் ஒத்து போகிற மக்கள் இப்போ இருக்கிறாங்க. அதனுடைய இது கொஞ்சம் ஆராயலாம். இன்றைக்கு மக்கள் தென்னிந்தியாவில் பார்த்தால் நீலகிரியில் உள்ள நரிக்குறவர்கள் மற்றும் காட்டு நாயகன் இனத்தவர் அபாரிஜினல் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். அவங்க டிஎன்ஏ அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க பூசிக்கிற முறையெல்லாம் இவங்க அபாரிஜினல்ஸ் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க, இவங்களும் தமிழும் ஒரே மாதிரி இருக்குது முகசாயில் பார்த்தா. அப்போது தமிழர்களுக்கும் இந்த ஆஸ்திரேலியா இருக்க அபாரிஜினல்ஸுக்கும் ஒத்துப்போகும் மொழி வரை ஒத்துப்போகும் விஷயங்களை பார்க்கலாம். அவங்களுடைய வார்த்தைகளிலிருந்து பார்க்கலாம். தமிழ் வார்த்தைகளில் அப்பான்னு சொல்கிறத இந்த அபாரிஜினல் பாப்பான்றாங்க. இங்கே தமிழில் அரத்தம் என்று சொல்கிறது, அருகான்ற பிளட்டில் சொல்கிறாங்க, உதிர்ன்றது உளுன்னு சொல்கிறாங்க, அதாவது நெகம். அப்புறம் கட்டை கட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க கால்வாய் கால்வாயா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல வேர்ட்ஸ் நம்ம சொல்கிற அம்மா, ஆத்தா, ஆயா அவருடைய பழக்கமாக உள்ளது. கலாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா மற்றும் ரிலீஜியஸில் பார்க்கும்போது இங்கே சன்னியாசம் எடுக்கிறவங்க குருகுலத்துக்கு போயிட்டு காட்டில் தனியாக தங்கியிருந்து படிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு பருவமடைந்த பசங்களை அந்த பாயில்
கொஞ்சம் தனிமையான காட்டுக்கு இடத்துல போயிட்டு பெரியவர்களிடமிருந்து வசிக்கும்படி செய்கிறார்கள். இந்த கலாச்சாரம் அப்புறம் அவங்க விபூதி பூசிக்கொள்ளும் முறை, அப்புறம் உருவ வழிபாட்டு முறை, அப்புறம் உருவத்தில் ஒட்டுறதுல முயல், இது எல்லாமே அவர்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரோட பழங்குடி தமிழ் கலாச்சார மக்களோட ஒத்து போகிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் வேட்டையாடும் கருவி ஒரு கையில் வச்சு பூமாரங்கன்ற கருவி, இது ஒரு வேட்டையாடும் கருவி. இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்ககிட்டே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் இடையில டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் கனெக்ட் ஆகிருக்குது. நம்ம இது பிரகாரம் பார்த்தாக்கா அதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஆப்பிரிலேருந்து நடந்து போன மக்கள் அங்கே போய் 40,000 வருடங்களுக்கு முன்னாடி குடியிருங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தேரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எப்படி 65,000-80,000 வருடங்களுக்கு முன்பே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க டிஎன்ஏ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்கள் மடகாஸ்கரில் இருக்கிறவங்கள ஒத்து போகுதுனாக்கா, அப்போது குமரிக்கண்டம் இருந்தபோது இந்த மக்கள்லாம் ஒன்றிணைந்து இருந்தால்தான் அது ஒத்து போய் சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த அபோரிஜினல் மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் வழிபாடு முறை இறைவன் பார்த்தா சிவனை ஒத்து இருக்கிறது. இத்தகைய சிவன் தொன்மையான சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது கல்ப விக்கிரகா அப்படின்ற திபேத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலை தற்போது அமெரிக்கா கிட்ட இருந்ததாக சொல்கிறாங்க. இது 28,000 வருடங்கள் பழமையானது. இதிலிருந்தே இவர்கள் சமயத்தில் எவ்வாறு அவ்வளோ ஓல்டாக இருக்குன்னு தெரியுது. அந்த நாகரிகம் எவ்வாறு அந்தளவுக்கு அப்பொழுதே முதிர்ச்சி பெற்றிருக்குன்றது தெரியுது தமிழகத்தில். இதை கொண்டு இனி லிங்குஸ்டிக் முறையில் எப்படி லாங்குவேஜ் மலர்ந்திருக்கும். எழுத்துக்கின் வடிவம் முதல் கிறுக்கலாக தான் ஆரம்பிச்சிருக்கான் மனுஷன். அதன் பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகம் மலர் அந்த எழுத்துக்கள் எப்படி சேஞ்ச் ஆகிறதோ நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் நம்ம பார்த்ததே நீங்கள் எழுத்துக்கள் தான் பார்த்தீங்க. பல எகிப்து, கிரேக்கு, ரொமானியா மற்ற தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமத்து நாகரிகம் வளரல அதனுடைய தற்போதைய நிலைக்கு பார்த்தோம். எனவே நாகரிகமும் அவருடைய மொழியும் எழுத்தும் நாகரிகம் மலர மலர மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய இலக்கணம் அதை கேட்டவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்து தான் லிங்குஸ்டிக் முறைப்படி ஒரு நாகரிகம் எப்படி வளர்ந்திருக்கக்கூடும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கணக்கிடுகிறார்கள். இப்போது நாகரிக வளர்ச்சியை இலக்கியங்கள் கொண்டு ஆராய்ந்து பார்த்துட்டோம். கிரேக்கர்கள் இனி அது கிரேக்கருடைய இலக்கியம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கிரேக்கன் இலக்கியம் லியாத் மற்றும் ஒடிசி என்ற இதிகாசத்தில் இருக்கின்றது. அது 800 பிசி டு 480 பிசி, கிமு 800 டு கிமு 450 காலகட்டத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதே காலகட்டத்துக்கு முன்பு நமக்கிட பார்த்தா மகாபாரதம் 5300 வருடங்கள் பழமையானது. அது கிமு 300 பிசியில் இருந்தது. அதற்கு முன்னர் ராமாயணம் இருந்தது இதிகாசங்கள் அளவில் நம்மக்கிட்ட. தமிழ்நாட்டில் 12,500 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிமு 10,500 முதல் தமிழ் சங்கம் தொடங்கியுள்ளதற்கான இலக்கிய சான்றுகள் உள்ளன. அதன் எழுத்து வடிவம் பார்த்தால் 2,500 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம் என்னும் நூல் உள்ளது. அதற்கு முந்தைய இலக்கியங்கள் கடல் சுனாமியால் அழித்து சென்று விட்டதால் நமக்கு எழுத்து வடிவில் ஆதாரங்கள் தொன்மையானது இல்லை. எனவே இலக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தால் கிமு 10,500, இதிகாசங்களின் அடிப்படையில் பார்த்தால் அதே சமகால அளவு கொண்ட புராணங்கள் மற்றும் வேதங்களின் அடிப்படையிலும் மிகவும் தொன்மையானதாக இந்திய வரலாறு மற்றும் நாகரிகம் தோன்றுகிறது. அதற்கு சான்றுகளாக தமிழர்களின் நாகரிக வளர்ச்சி அடிப்படையில் மிகவும் தொன்மையானதாக உள்ளது என்பதை அதன் நாகரிகத்தை கொண்டு அதன் வளர்ந்த விதத்தை கொண்டு ஆய்வாளர் அறிந்ததை இனி காணலாம். இந்த நாகரிகம் 8 கூறு உள்ளடக்கியது என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். நாகரிக வளர்ச்சியில் கிமு 10,500 நம்ம அடைந்துள்ளோம். ஏன்னா அந்தளவுக்கு இலக்கியங்கள் நன்றாக வந்துள்ளது. இலக்கியங்கள் பிறகு நான் சொல்கிறேன். எனவே மனிதன் தொன்மையான நாகரிகம் இங்கிருந்தான் தோன்றியிருக்கக்கூடும் என்பதற்கான ஆதாரங்கள் நாம் இலக்கியங்கள், அகழ்வாராய்ச்சி, கீழடி அகழ்வாராய்ச்சி, டிஎன்ஏ, சமயம், அரசாங்க விதிமுறைகள், சாஸ்திரங்கள், எழுத்தறிவு, மொழி, தொழில்நுட்பம் என அனைத்து விஷயங்களில் தமிழர்கள் முதன்மையாக சிறந்து விளங்கியதை இந்த நாகரிகத்தின் அடையாளமாக காண முடிகிறது. இதை லிங்குஸ்டிக் முறைப்படியில் நாகரிக வளர்ச்சியை ஆராய்ந்து
இது கிட்டத்தட்ட தமிழ் 50 வருடங்கள் பழமையானது என புரொஃபசர் தேவனைய பாவனர் கணக்கிட்டுள்ளார். இதுக்கு வலு சேர்க்கும் வகையில் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சிலை இருந்தது இல்லையா, மெட்டல் சிலை, அது 28,450 வருடங்கள் பழமையானது. இது சிவன் சிலை போன்று இருக்குது. இந்த சிலையின் பேர் கல்ப விக்கிரகா என்று சொல்கிறார்கள். இந்த சிலை திபேத்தில் இருந்த மாங்க் அமெரிக்கர்கள் CIA ஏஜென்ட்டிடம் கொடுக்கப்பட்டு அங்கு இது கார்பன் டேட்டிங் முறையில் செக் பண்ண போது இது 28,450 வருடங்கள் பழமையான சிலை என்று கணக்கிட்டுள்ளார்கள். எனவே இதற்கு இத்தகைய ஒரு மெட்டல் கல்ச்சர், அதாவது உலோகங்களை வைத்து ஒரு சிலையை உருவாக்கும் கல்ச்சர் என்பது அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய ஹிஸ்ட்ரியை பார்த்து வரல. லட்சக்கணக்கான வருஷம் மனுஷன் ஆதிவாசியாக தான் இருக்கிறான். ஆப்பிரிக்காவிலிருந்து அவன் நம்முடைய ஆஸ்திரேலியா போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 30,000 வருடங்கள் ஆகிடுச்சு. அப்படி போனால் அவுட் ஆஃப் திரும்ப அபோரிஜின்ஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. குமரிக்கணது அடிப்படையில் இருந்தவங்க இப்போ அபோரிஜின்ஸாக இருக்காங்க. அப்போது அன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் அவங்க பழங்கால மக்களாக வெளியுலக தொடர்புலனால அவர்களுக்கு சமூகம் மாறுபட அந்த சிவிலைசேஷன் நல்லா ஆகுது. அப்போது நம்முடைய துண்டிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அந்த பழமையிலே இருக்கிறாங்க. அப்போ 80,000 வருடங்கள் பின்னாடி கூட கணக்கு எடுத்துட்டா கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இயர்ஸே எடுத்துக்கலாம். நம்ம தெரிந்த கல்ச்சர் பிரகாரம் மனிதன் கொஞ்சம் வளர்ந்து வந்தது. அப்படி பார்த்தாவே இது எவ்வளோ தொன்மையானது தெரியுது. அப்போது இந்தளவுக்கு ஒரு மொழி வளர்ந்து வர்றதுக்கு 50 வருடங்கள் என்று இந்த தேவநேய பாவனர் கூறியதுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இந்தளவுக்கு தொன்மை வாய்ந்த சமயத்தை மற்றும் இலக்கியத்தை கொண்ட மூதாதையமான தமிழ் மொழியை கொண்ட தமிழகம் உலகின் நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்திருக்கக்கூடும் என்பது இந்த காணொலி மூலம் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.